வணக்கம். நாம் தாங்கள் இதுவரை என்னுடைய பாட்காஸ்டுக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி. மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம் இந்திய பண்டிகைகளில் மிக பிரபலமான பண்டிகை நவராத்திரி. வருடத்தில் 4 பருவங்களாக பிரிக்கலாம். அந்த பருவங்களை அடிப்படையாக கொண்டு 4 நவராத்திரிகள் நம் இந்திய தேசம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதில் ஷியாமளா நவராத்திரி, அதாவது குப்த நவராத்திரி என்றும், சைத்திர நவராத்திரி அல்லது வசந்த நவராத்திரி, லலிதா நவராத்திரி என்றும், 3வதாக ஆஷாட நவராத்திரி, 4வதாக சாரதா நவராத்திரி என்றும் கூறப்படுகிறது. முதலில் ஷியாமளா நவராத்திரியை பற்றி பார்ப்போம். இது தை மாதம் அமாவாசைக்கு அடுத்த பிரதமை நாள் தொடங்கி 9 நாட்கள் கொண்டாடப்படும். இது நம் தமிழ்நாட்டில் அருகில் உள்ள கர்நாடகம், ஆந்திர மாநிலங்களில் பிரசித்தி. இங்கே அம்பிகை ராஜமாதாவாக விளங்குகிறாள். ராஜ மாதங்கி வீணையும் கிளியும் வைத்திருப்பாள், வில்லும் வைத்திருப்பாள். கிளி வேத ஸ்வரூபம். வதங்க மகரிஷின் மகள் ராஜமாதா. வாக்கு சக்தியை நமக்கு தரக்கூடியவள் அவளே. ஞானமும் அவளிடமிருந்து பெறப்படுகிறது. எல்லா கலைகளுக்கும் அதிபதி. அரசு சம்பந்தமான ஒரு காரியம் நடக்க இந்த ராஜ மாதங்கியை வழிபட வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு ராஜ மாதங்கி, அவளை வழிபடலாம். இசைக்கலைஞர்கள், மற்ற கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த ராஜ மாதங்கியை வழிபட்டால் அவள் கொடுக்கும் அருள் அளவிட முடியாதது. இந்த இடத்தில் அபிராமி அம்மை பதிகத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். கலையாத கல்வியோ குறையாத வயதுமோர் காப்படு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கோடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கோட்டு கண்டாய் அலையாழி அறி துயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே 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 அபிராமியே. இந்த அபிராமி நமக்கு கலையாத கல்வியும் கண்டாத வளமையும் குன்றாத இளமையும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் கொடுப்பாள் என்பது நிச்சயம். இந்த ஷியாமளா நவராத்திரி வசந்த பஞ்சமி முக்கியமான நாள். அஷ்டமி, நவமி போன்ற நாட்களிலும் நாம் அம்பிகையை வழிபடலாம். அடுத்ததாக சைத்திர நவராத்திரி என்ற வசந்த நவராத்திரி அல்லது லலிதா நவராத்திரி. இது பங்குனி அமாவாசைக்கு அடுத்து பிரதமை திதியில் தொடங்குகிறது. அதாவது இன்றுதான் அமாவாசை, நாளையிலிருந்து தொடக்கம். சௌர மாதத்தை அடிப்படையாக கொண்டு, அதாவது சந்திரனை அடிப்படையாக கொண்டு தொடங்கும் வருடங்கள் இந்த சைத்திர நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இங்கு அம்பாள் சௌமியமானவள். இந்த காலங்களில் நோய் தாக்கங்கள் இருந்து தப்பிக்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யலாம்.
இந்த இந்த மாதம் வரும் நவமியே ராமநவமியாக கொண்டாடப்படுகிறது. இந்த காலங்களில் அம்பாளுக்கு பிடித்த பாயசம், சித்திரானங்கள், பழங்கள், சர்க்கரை நைவேத்தியம் செய்து வழிபடலாம். லலிதா சகஸ்ரநாமம் தினமும் படிக்கலாம். தேவி மகாத்மியம், அபிராமி அந்தாதி, சௌந்தரிய லகரி முதலியன பாராயணம் செய்யலாம். சுவாசினிகளுக்கு ஆடி மங்கள திரவியங்கள் வழங்கலாம். காமாட்சியின் விக்கிரகம் அல்லது படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த இந்த தருணத்தில் அமோக பஞ்சசேதி என்னும் காமாட்சியின் 500 ஸ்லோகங்களிலிருந்து சுதி சதகம் என்ற பாகத்திலிருந்து 2 ஸ்லோகங்களை பார்க்கலாம். ஷாமா காச்சன சந்திரிகா திரிபுவனே புண்ணியாத்மநாமானனே சீமா சூன்ய கவித் பவர்ஷ ஜனனி யா காபி காதம்பினி மராராத்தி மனோ விமோகன விதோ காசித்தம கந்தவி காமாட்சியா கருணா கடாச்சலகரி காமாயே மே கல்பதாம் दागा चंद्र समान कांति वदना नागाधिराजस्तुदा मूकाना भवि कुर्वति सुरधुनी नीकासवाक्मैभवं श्रीकाञ्ची नगरी विकार रसिका शोका भगन्त्री सदा एका पुण्य परंपरा पशुपदे आकारिणी राजदे. மூன்றாவதாக ஆஷாட நவராத்திரி. இந்த நவராத்திரி ஆனி மாதம் அமாவாசை அடுத்த பிரதமை தேதியில் ஆரம்பம். இங்கு அம்பாள் வாராகியாக ஆராதனை செய்யப்படுகிறாள். மற்ற நவராத்திரி போல அம்பாள் ஸ்தோத்திரங்களை வாசிக்கலாம். மகிஷாசுர மர்தனி, சௌந்தரிய லகரி, அபிராமி அந்தாதி, தேவி மகாத்மியம் சொல்லி அம்பிகையை வழிபடலாம். சாயத்திர நவராத்திரியும் ஆஷாட நவராத்திரியும் சந்திரனை அடிப்படையாக கொண்டு மாதங்களில் உள்ள கர்நாடக பிரதேசம், மகாராஷ்டிரம், ஆந்திர பிரதேசம் முதலிய தேசங்களில் பார்க்கலாம். முக்கியமாக கோயில்களில் கொண்டாடப்படுகிறது. நான்காவதாக சாரதா நவராத்திரி. இது தமிழகத்தில் கொண்டாடும் நவராத்திரி. புரட்டாசி மாத அமாவாசைக்கு அடுத்த பிரதமை திதியில் தொடங்கும். நம் தெய்வ வடிவங்கள் கொண்ட கொலுப்பொம்மைகளை வீட்டில் வைத்து அலங்கரித்து மாலை வேளைகளில் அம்பாளுக்கு பூஜை செய்யலாம். சுவாசினிகளுக்கு உணவு இட்டு ஆடைகள், மங்கள திரவியங்கள் அளிக்கலாம். சித்திராண்டங்கள் பிரசாதமாக வழங்கலாம். பாயசம், சீட்கள் அளிக்கலாம். இந்த நவராத்திரியும் வித்தைகள் பெருக, நோய் தீர, சுபிஷம் பெருக ஒரு நல்ல பண்டிகை. தேச ஒற்றுமைக்கும் ஒரு நல்ல பண்டிகை. 10வது நாளான விஜயதசமி அன்று அம்பிகை அசுரநிலை அழித்து ஜெயம் கொண்ட நாள். இந்த நவராத்திரியில் துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று 3 தேவதைகளையும் ஆராதிக்கப்படுகிறார்கள். நம் சக்தி ஆற்றல் பெருக இந்த வழிபாடு மிக அவசியம். நாம் இனி தேவி மகாத்மியம் என்ற அற்புதமான துர்கா சப்தசதி என்றிருந்து நாம் மந்திரங்களை பார்க்கலாம். யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வபூதேஷு சேதனேத்யபி தீயதே நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வபூதேஷு बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु निद्रारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु सुधारूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै
नमस्तस्यै नमो नमः। या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. ஓம் நம சண்டிகாயை. வணக்கம்.